இன்றைய இறைவார்த்தை திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டில் இருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, விண்ணகத்தில் இருந்து நான் கேட்ட குரல் என்னிடம் மீண்டும் பேசி, கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்கின்ற வானதூதரின் கையில் உள்ள பிரிக்கப்பட்ட சுருளேட்டை நீ போய் வாங்கிக் கொள் என்றது. நானும் அந்த வானதூதரிடம் சென்று அந்த சிற்றேட்டை என்னிடம் தரும்படி கேட்டேன். அவரோ, இதை எடுத்து தின்றுவிடு, இது உன் வயிற்றில் கசக்கும், ஆனால் வாயில் தேனை போல் இனிக்கும் என்று என்னிடம் சொன்னார். உடனே வானதூதரின் கையிலிருந்து அந்த சிற்றேட்டை எடுத்து தின்றேன். அது என் வாயில் தேனை போல் இனித்தது, ஆனால் அதை தின்ற பொழுது என் வயிற்றில் கசந்தது. பல்வேறு மக்களினத்தார், நாட்டினர், மொழியினர், மன்னர் பற்றி நீ மீண்டும் இறைவாக்குரைக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்தத் தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். இறைமன்றாட்டின் இடமான எருசலேம் ஆலயத்தை கள்வர் குகை போல் யூத சமய தலைவர்கள் மாற்றியதால் இயேசு பொங்கி எழுந்து அறச்சினம் கொண்டு தூய்மைப்படுத்துகிறார். ஏழைகள் செலுத்தும் பழிப்பொருட்களான புறாக்கள், ஆடுகள் விற்றதின் உபரி லாபங்களை தலைமை குருக்கள் பெற்று வந்தனர். அது விருத்த சேதனம் பெறாத அந்நிய மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள். புற இனத்தாரின் வழிபாட்டு பகுதி வாணிப பகுதியானதால் இயேசு சீற்றம் கொள்கிறார். மனிதன் கடவுளையும் கடவுளின் மக்களையும் சுரண்டி வாழ்வதை இயேசு ஏற்கவில்லை. கோவில் அநியாயத்துக்கும் அகங்காரத்துக்கும் துணை போவதை இயேசு ஆவேசமாய் எதிர்த்தார். சீற்றமில்லையேல் மாற்றமில்லை. இறை பிரசன்னமான நம் ஆலயங்கள், ஒப்புரவின் உயர்நிலையான நம் ஆலயங்கள் சில இடங்களில் சந்தை கடையாய் சரிகின்றன. இறைவன் உறையும் இதய கோவில்களில் இருமாப்பும் பிரிவினையும் கருநாகமாய் புகுந்துள்ளன. இயேசுவின் அறச்சின்னம் நம்மை ஆட்கொள்ளட்டும். அன்றன்றைக்கான இறை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.